ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸுக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா சேனலில் வீடியோஸ் எதுவுமே போடலைங்க. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். எனக்கு லாஸ்ட்டு 15 டேஸாகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ், நான் கொஞ்சம் ட்ராவல்லே இருந்துட்டேன். அது இல்லாமல் லாஸ்ட்டு 4 டேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூவும் கொஞ்சம் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. நான் இன்றைக்கி தான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ணுறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வீடியோஸ் எப்பவும் போல் நம்ம சேனலில் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 15 டேஸ்ங்கிறது கொஞ்சம் பெரிய கேப்பாகவே ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு நம்ம விட்டதுலேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. லாஸ்ட் எபிசோடில் லாஸ்ட் பார்ட், அதாவது கேம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய புது புது பசில்ஸ்லாம் நிறைய பார்த்தாங்க. முக்கியமாக அந்த எலக்ட்ரிசிட்டி பசில்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கியர் ரொட்டேட் ஆகுறது, அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி, அப்புறம் முக்கியமாக அந்த ஒரு ராட்சச பூச்சி ஒன்று வந்துச்சு, கொசு மாதிரி பெருசாக இருந்தது, அதிலலாம் ட்ராவல் பண்ணோம். அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பார்ட் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கேம் பிளேக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட்டு பாட்டில் நம்ம இதில் தான் விட்டுருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை நம்ம இது பண்ணிருந்தால இந்த லிவரை நம்ம போட்டோம்னா அப்படியே இன்வெர்ஸ் ஆச்சுங்க. இங்கே போட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அப்படி சுற்றுது. ஓகே, மேலே ஒரு சங்கிலி இருக்குங்க. ஐயோ, இந்த பாக்ஸை வச்சு மேலே ஏறணுமா? அச்சோ, இழுக்க முடியல. ரைட்டு, சாவு கன்ஃபார்மு. ஐயோ, வச்சு கீழே ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டிங்க. கீழே காலை வச்சாலும் டெத்து, அதுலேயும் ஜம்ப் பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம அந்த சங்கிலி பிடிச்சி நம்ம போயிருக்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த லிவரை போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாக்ஸை முன்னாடி இழுத்து வச்சுருக்கணுங்க. ஓகே ஃபைன், இப்போ எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லாம் இந்த கேம்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்படியே சங்கிலி பிடிச்சி தோங்கிக்கலாங்க, அவ்வளோதான். இப்போ அப்படியே இன்வெர்ஸ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டி. இருங்க, அப்படியே ரொட்டேட் ஆகட்டும், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம அது வரைக்கும் தொங்கிட்டு இருக்கோம். கீழே விழுந்தோம், பீஸாக போயிடுவாங்க. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்படி ரொட்டேட் ஆகும்போது பாக்ஸ் மறுபடியும் இந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். டன், சூப்பர். அப்போ நம்ம இப்போ பாக்ஸில் குதிக்கணும். கரெக்டாக வரட்டும், வந்துருச்சுங்க. இங்கே குதிச்சிடலாம். சூப்பருங்க. ஐயோ, அதுலேயும் ஒன்று இருக்குது. இங்கே அதில் ஒரு சங்கிலி இருக்குங்க. ஓகே டன், அந்த சங்கிலிக்கு நம்ம தாவணும். இப்போ இங்கே அப்படியே ரொட்டேட் ஆகும்போது ஒரு ஜம்ப்பு. சூப்பர், அவ்வளோதான். நைஸ். இருங்க, அப்படியே வெயிட் பண்ணலாம். எங்கே போகணும்னு தெரியலையே மறுபடியும். கீழே ரொம்ப பள்ளமாக. ஐயோ, நின்றுச்சுங்க. ஓகே, அப்போ சைடில் தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா, இல்லைங்க, வலிக்கிட்டு வந்துட்டான். ஓகே சூப்பர். கீழே ஒரு கல் இருக்குது, பாறாங்கல். ஓகே, இங்கேயும் மறுபடியும் இருக்குங்க ஒரு லிவர். இது அமுக்கணும். ஐயோ, மறுபடியும் ரொட்டேட் ஆகுது. மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகே, இப்படி ரொட்டேட் ஆகுது. அந்த கல் நம்ம மேலே வந்து விழுந்துடக்கூடாதுங்க, அதுக்குள்ளே நம்ம ஓடணும். ஓகே, பாக்ஸ் வருது. ஓகே டன். பாக்ஸை தள்ளிட்டு எங்கே போகணும்னு தெரியலையே. கீழே போடணுமா? இல்லைங்க, அங்கே இருக்குது கேப்பு. ஓகே, அந்த பாக்ஸ் அதில் வச்சு டக்குன்னு அந்த இதில் ஜம்ப் பண்ணிடணும். ஜம்ப். அவ்வளோதான்டா, சூப்பர். அப்படியே ஸ்லோ மோஷனில் அந்த மாதிரி இது ஒரு மலை இருந்து விழுதுங்க. சூப்பர், கல் வந்து விழுந்துருச்சு. அப்படியே சவுண்டு வருங்க, ஸ்லோ மோஷனில் ஆன மாதிரி ஆகுது. எதுவுமே கேட்க மாட்டேங்குங்க, அந்த மியூசிக் மட்டும் தானே கேட்குது. ஐயோ, இந்த லைட்டை பார்த்தா வர பயமாக இருக்கே. லைட்டை பார்த்தா அந்த புழு வந்து தலையில் வந்து ஒட்டுமே. ஓகே, இப்போ தான் கொஞ்சம் சவுண்டு வருது. கியர் சுற்றுற சவுண்டு கொஞ்சம் லைட்டாக மைல்டாக கேட்குது. அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய், ஒரு பொண்ணு உட்காந்துருக்குங்க. அச்சிச்சோ, இதுலேருந்து என்னங்க விழுது? ஓ கடவுளே, இதில் தான் விழுமா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர். இப்போ அந்த வெளிச்சத்தில் போட்டுட்டு நம்ம மறுபடியும் இங்கே வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, எதுக்கு உட்காந்துருக்காங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கேம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஒரு அந்த பொண்ணை தேடி தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சவுண்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதாகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ ஒரு ஜம்ப்பு. அல்ல, இப்படி ஓடி போயிடலாங்க. ஏய், இங்கே காணும், இடமே மாறி இருக்கு. இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாலாங்க, இடமே மாறிடுச்சு. ஐயோ, இது வேறு என்ன, மேலே வந்து குதிக்குது, அடிக்குது. தப்பிச்சு ஓடணுமா? ஜம்ப்பு. ஐயோ, ஜம்ப் பண்ணலாங்க. இருங்க, அதை அடிச்சுட்டு போட்டுங்க. அப்புறம் ஜம்ப் பண்ணி ஓடிடலாம். ஓடிடு ஜம்ப் அடிச்சிடு. அப்பா, இதுக்கு மேலே ஒரு ஏணிப்படி இருக்குது. இது கீழேருந்து மேலே வர போய்கிட்டு இருக்கு. ஓகே, அப்போ இதில் பிடிச்சி நம்ம மேலே அந்த ஏணிப்படிக்கு ஏறணும்னு நினைக்கிறாங்க. அப்படி தொங்கிக்கலாங்க. சூப்பர். ஏணிப்படிக்கு ஜம்ப் பண்ணும். ஜம்ப் பண்ண முடியலங்க.
அப்போ அந்த பக்கம் தான் போகணுமா? சரி ஓடு 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 ஓடு. நான் ஏணிப்படியில் ஏறணும்னு நினச்சேன். ஜம்ப் பண்ணிடுறா. அப்பா கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன். ஓகே, இந்த புழுத்தினி வந்துட்டானுங்க. அவன்கிட்ட மேலே பாக்ஸில் ஏறி ஜம்ப் பண்ணிட்டோம். ஐயோ அட்வான்ஸாக ஜம்ப் பண்ணிட்டேனே. இருங்க, அடுத்த பாக்ஸ் வரட்டும். கரெக்டாக அதில் ஏறி நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம், நம்ம தலையில் உள்ள அந்த புழு அதை சாப்பிட்ருங்க. சூப்பர், சாப்பிட்ருச்சு. ஐயோ என்னங்க இவன் இந்த பக்கம் போகிறான்? ஐயோ கீ ப்ரெஸ் ஆகி இருந்திருக்குங்க, சல்லுன்னு போயிட்டாங்க அந்த பக்கம். சூப்பர். இதுலேருந்து தான் வருதா? சூப்பருங்க, செம. நான் அங்கேருந்து வருமோ நினச்சிட்டேன். ஓகே, இப்போ ஜம்ப் பண்ணி ஓடிடலாங்க. ஓடு ஓடு ஓடு. பாக்ஸு பாக்ஸ் வருதா? ஐயோ, அடுத்த இதில் போயிடலாங்க. ஒருவேளை பாக்ஸை மேலே எட்டு போக வேண்டியிருக்குமோ? இருங்க பாக்ஸை பிடிச்சி இழுப்போம். ஆமாங்க. இல்லைங்க, இழுக்க முடியல. ஐயோ போயிட்டான். சரி, இல்லை மேலே ஒரு லேடர் வருது. இந்த ஏணியை பிடிச்சி மேலே ஏறிடலாங்க. அதில் ஒரு லிவர் இருக்குது, மறுபடியும் மேலே ஒரு ஏணி இருக்குது. கியர் இப்படி சுற்றுது, அது இப்படி சுற்றுது, மேலே ஏற முடியல. அந்த ஒயிட் கலர் பால் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க அதில். ஓகே, இதுக்கு சுற்றினா என்ன ஆகும்? நின்றுச்சுங்க கியரு. ஓ இப்படி சுற்றுது, ரிவர்ஸில் சுற்றுது. ஓகே, ஏறியாச்சு மேலே. ஏன்னா இது இப்படி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம எப்படி மேலே போகிறது? இது இப்படி சுற்ற வைக்கணும்ல. ஓ மை காட். இருங்க, லிவரில் தாங்க ஏதோ ஒரு மெக்கானிசம் இருக்கு. லிவரை பிடிச்சி இழுப்போம். ஓகே டன். அது கொஞ்ச நேரம் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு அப்புறம் இப்படி வருது இல்லை? இருங்க, இந்த லிவரை வச்சு தான் நம்ம ஒரு கேம் விளாடணுங்க. இருங்க. ஓகே, கொஞ்சம் மேலே போட்டோம். இப்போ லிவரை போடலாங்க. இருங்க அப்படி நிற்குங்க. கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டோன்னா ஓகேங்க. சூப்பர். இதாங்க ட்ரிக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். அது ஒரு 2 செகண்ட் நிற்குது பார்த்தீங்களா? இந்த டைமிங் தான் மேட்ரு. இப்போ இருங்க, மேலே வரட்டும். அது அப்படியே போகும்போது நம்ம கரெக்டாக அந்த லிவர் இழுத்து விட்ருவாங்க. இப்போ ஜம்ப் பண்ணுவாங்க. ஐயோ மேலே கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு நினைக்கிறேன். இருங்க கரெக்டுங்க, ஜம்ப் பண்ணி இப்போ மேலே வரைக்கும் வந்துட்டு தான் கீழே ரிவர்ஸ் ஆகும். அதுக்கெல்லாம் ஏறிட்டேன் பார்த்தீங்களா? சூப்பர். இப்போ இந்த கியர் இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும். செம டைமிங் தாங்க மேட்ரு, வேறு லெவலில் வச்சுருக்கானுங்க. ஓகே, இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிடலாம். சூப்பர், ஜம்ப் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே ஒன்று வேறு இருக்கு. இது மறுபடியும் இன்வெஸ்ட் ஆகுமா? இல்லை, கீழே எலக்ட்ரிசிட்டி ஆன் ஆகுது. ஓகே, இது மேலே வருது, லேடர் இருக்குது. ஓகே, இதை பிடிச்சி அங்கே மேலே ஏறணுமோ? எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஓ ஓகே டன். இதுலேருந்து அங்கே ஜம்ப் பண்ண முடியாதே. சரி இருங்க, அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். மேலே ஒரு சுவிட்ச் இருக்குது, அதுலேயும் எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் ஆன மாதிரி காட்டுது. இங்கே என்னதுங்க? இது வண்டிங்க. ஓகே, இதை வச்சு ஒரு இடிச்சு உடைக்கணுமா? கால் அடிக்க மாட்டேங்குது. அங்கேயும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இந்த இடத்துல மட்டும் எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஸோ இந்த வண்டியை வச்சு என்ன பண்ணணும்? சரி, இந்த வண்டி இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு மேலே என்ன இருக்குன்னு ஏறி பார்க்கலாம். அந்த ஏணிப்படி வச்சு இந்த ஏணியில் ஏறணும்னா ஓகே, தள்ளுற மாதிரி இருக்குங்க. இது வேறு மேலே லிஃப்ட் ஆச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏணியை கொஞ்சம் தள்ளிட்டு மேலே ஏறிட்டு, ஐயோ இருங்க, இந்த பக்கம் தள்ளிட்டு ஏறலாங்க. இந்த பக்கம் தள்ளிட்டு ஏற முடியல. இருங்க, இந்த வெயிட். ஓகே சூப்பர். தள்ளிட்டு ஏறிட்டு இங்கே ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு இப்போ நம்ம அங்கே போகும்போது மேலே ஏறணும். இப்போ இந்த லிவரை இருங்க, கொஞ்சம் கிட்ட வரட்டும், அப்புறம் லிவரை போடுவோம். ஓகே, இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும். லிவரை போட்டு விட்றலாம். நைஸ், சூப்பருங்க. மேலே ஏறுது, நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கிட்ட வந்துடும். ஐயோ கீழே இறங்கிட்டேனே. அட்வான்ஸாக ஜம்ப் அப்பா ஜம்ப் பண்ணிட்டாங்க. சூப்பர், செம. இப்போ பிடிச்சி இந்த லிவரை பிடிச்சி இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிசிட்டியில் தான் கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது கீழே. ஐயோ போச்சு, இன்னும் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துட்டான் அவனாவே. ஓகே எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. டன். அந்த வண்டி அப்போ கரெக்டாக நம்ம கீழே விழுற இடத்துல வைக்கணுங்க. அதுக்கு தான் வச்சுருக்காங்க. அதில் டோர் ஓப்பன் ஆகி அந்த வண்டியில் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் அதை தொங்கிட்டு நிற்பான்னு நினச்சேன். அவன் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே விழுந்துச்சு. நான் கீழே கூட அமுக்கலாங்க, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஓகே டன். இப்போ போயிட்டு இந்த லேடரை பிடிச்சி கொஞ்சம் ஆட்டி விட்டுட்டு போயிட்டு இப்படி லைட்டாக அவ்வளோதான். இப்போ மேலே ஏறிக்கலாம். இப்போ செம்மையாக வச்சுருக்கானுங்க. ஆனால் வேறு லெவலு உண்மையிலேயே. ஐயோ இங்கேருந்து குச்சிட்டு இருக்கானே. இருங்க அது கிட்ட வரட்டும். ஓகே, இப்போ போட்டு விட்ருவோம். நான் கரெக்டாக பிடிச்சி ஏறிடலாம். சூப்பர். ஒரு ஜம்ப், அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிவரை பிடிச்சி இழுத்துட்டோம்னா கரெக்டாக வண்டியில் வந்து விழுந்துடும். அது ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஒரே சுவிட்ச் ரெண்டுக்குமே.
ஓகே, எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்க. ஓகே, கீழே ஃபுல்லாக எலக்ட்ரிசிட்டிங்க. கீழே விழுந்தோன்னா முடிஞ்சது கதை. ஐயோ, என்ன இருட்டாக இருக்குது. ஐயோ, இதில் ஏதோ ஒன்று வருதுங்க. மேலே ஏறணுமோ? சரி, ஏறிடுவோம் இதுக்கும். ஐயோ, என்னன்னு தெரியலையே. ஐயோ, மேலே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஓ, சாவுறது ஜம்ப்பு. அப்பா, நல்ல வேலை எட்ஜு. ஐயோ, என்னங்க அப்படியே இருட்டா போய்கிட்டு இருக்குது. வேற லெவல்ல இருக்குது. இது என்னது? ஐயோ, இதில் ஒன்று ஜம்ப் பண்ணிடுவோங்க. அப்பா, பண்ணிக்கிட்டேன். ஐயோ, ஓ, அதில் சுவிட்ச் இருக்கா? எலக்ட்ரிசிட்டி சூப்பர். அப்போ இதில் நம்ம குதிக்காம அங்கே பாதி இதுலேயே முடிஞ்சிருச்சு பாருங்க. நம்ம இதில் குதிச்சிடலாங்க. அது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. ஓகே, அந்த சுவிட்ச் அமுக்கணும், எலக்ட்ரிசிட்டி வருது. அப்போ நம்ம மேலே ஏறி போகணும். மேலே ஏறுறதுக்கு சரி, ஓகே, வண்டி பின்னாடி இழுத்துட்டு மேலே ஏறிட்டோன்னா ஓகே. வண்டி கொஞ்சம் பின்னாடி போயிட்டு நாங்கள் வருது. அதுக்குள்ள ஓடிடலாம் நினைக்கிறேன். ஓடு 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 ஓடு. இல்லைங்க, டைம் பத்தலாங்க. ஐயோ, முடிஞ்சேன். ஓகே, அப்போ வண்டி நம்ம கொஞ்சம் ரிவர்ஸை தள்ளி விட்டு ஏறணும். டைமிங் தாங்க அந்த ஒரு செகண்ட் 2 செகண்ட் தாங்க மேட்ரு. நம்ம குதிச்சுட்டு வண்டியை பின்னாடி இழுத்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு ஏறுவோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இழுத்துட்டு இங்கேருந்தே நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டு ஏறினா கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இருங்க ஒரு 2 நிமிஷம். இது கொஞ்சம் தள்ளி இருங்க. இல்லை கரெக்டாக இல்லை. கொஞ்சம் கிட்ட வரட்டும். கிட்ட வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வருது. ஐயோ, ஓகே, நாமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளிட்டு அப்போ ஏறிடலாங்க. சூப்பர். வண்டி பின்னாடி தான் போகுது. அதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம். முன்னாடி வர்றதுக்குள்ள சாம எப்படி வச்சிருக்கானுங்க பாருங்க. சூப்பர்ல. 1 செகண்டுங்க. அந்த 1 செகண்ட் மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சுது. ஐயோ, மறுபடியும் இன்வெஸ்ட். கீழே ஒரு கல் இருக்கு. ஐயோ, லைட் ஆடிட்டு இருக்கும். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த பக்கம் தான் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓடிடுவோம். கல் வேற வர்ற மாதிரி இருக்கு. அங்கே ஏதோ மேலே ஏறுற மாதிரி இருக்குங்க. எங்கே பொண்ணுமே தெரிலங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இங்கே ஒரு லேடர் இருக்குங்க. ஜம்ப் பண்ணிடுவோம் பிடிச்சி. இன்னும் அந்த கல் வந்து விழுந்துடக்கூடாது. ஓகே, மேலே ஏறது. அங்கேயும் ஒரு எலக்ட்ரிசிட்டி வேறு இருக்குது. கல் வந்துருச்சு. அப்பா, ஓகே. ஓ, அங்கே ஒரு இடம் இருக்குங்க. ஓகே, டன். சூப்பர். இதில் பிடிச்சி ஏறிட்டேன். ஐயோ, இதுலேயும் ஒரு எலக்ட்ரிசிட்டி. ஓ மை காட், பெட்டி மேலேருந்து விழுது. ஓகே, அப்போ மேலே ஒரு இடம் இருக்குங்க. அங்கே மேலே ஒன்று இருக்குது. இருங்க பார்க்கலாம். பெட்டி மேலே ஏறினா அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் இருக்குது. சூப்பர். ஓகே, இங்கே எதுவும் இல்லை. இருங்க, இங்கேருந்து அப்போ மேலே ஜம்ப் பண்ணு நினைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டிக்கு மேலே. சூப்பர். ஓகே, இந்த பாலுங்க அந்த குட்டி குட்டியாக நம்ம பிடிச்சிருக்கோம். 4 பிடிச்சிருக்கோம். அது 11 காட்டுது. அங்கே ஒன்று இருந்துச்சு. அது பிடிக்கிறதுக்கு ஆப்ஷனே காட்டலை எனக்கு. சரி, ஓகே, அது நமக்கு தேவையில்லை. நம்ம கேமில் முடிக்கிறதுக்கு பார்ப்போம். பெட்டி இப்போ நம்ம கீழே தள்ளி விட்டுட்டு கீழே ஓடி போகணும்னு நினைக்கிறேன். கீழே எலக்ட்ரிசிட்டி இருக்குது. கரெக்டாக பெட்டியோடு நம்ம பெட்டி மேலே விழுந்துடலாம். அப்படியே தள்ளி விட்டு அது மேலேயே குதிச்சிடும். அவ்வளோதாங்க. சூப்பர். இப்போ நம்ம நேராக போயிடும். கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது இப்போ. அப்பா, எலக்ட்ரிசிட்டி பஸ்ஸில் வேறு லெவலில் இருக்குது. இது என்னங்க, இது லேசர் மாதிரி போகுது கீழே. ஆமாம், மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. என்ன பண்ணோம்? தொட்டா தொட்டு பார்ப்போமே. ஓடு ஓடு. ஐயோ, ஏதோ சத்தம் கேட்குதுங்க. ஓ மை காட், மிஷின் கன்னு போட்டு தள்ளிடுச்சு. இருங்க, எப்படிங்க போகிறது? இங்கே போனாலும் சுடுவான், அப்படி மேலே இருந்தாலும் எப்படி பட்டுத்தானே ஆகும். ஐயோ, இருங்க, பட்டுட்டு இங்கே ஓடி வரும் மறுபடியும் மேலே. ஐயோ, இவன் வேறு பின்னாடி தொடக்கிட்டு வரானா? ஐயோ, நின்றுட்டாங்க. இருங்க பார்ப்போம். நின்றுட்டான். ஏய், வரோம். ஓ, புகை வருது. ஓகே, நவ் ஐ காட் இட். அவனே வராங்க. இருங்க. இது சுட்டு அதை உடைக்கணும் போல இருக்கு. அவ்வளோதான். பாருங்களேன் எப்படி வச்சிருக்கானுங்க. இப்போ நம்ம ஓடிடலாம். கீழே இருக்கான் டேஞ்சரு. இப்போ நம்ம மேலே ஏறி ஜம்ப் பண்ணி ஓடிடலாம். அவன் எங்கே மட்டும் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். கட்டி வச்சிருக்கானுங்க. சூப்பர். நீ சுட்டு கூட எவ்வளோ. அவ்வளோதான். செம்மையாக வச்சுருக்கானுங்க. சூப்பராக இருக்குது பஸ்ஸில். இது என்னங்க? ஐயோ, ஏதோ மறுபடியும் எலக்ட்ரிசிட்டி மாதிரி தெரியுது. இல்லை டாட்டா போட்டாலே எலக்ட்ரிசிட்டியாக இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்துடுது. கீழே 2 பெட்டி, மேலே ஒரு ஏணி. அப்போ இந்த பெட்டி நம்ம மேலே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஒரு பட்டன் இருக்கு. ஓ, மேக்னெட்டுங்க இது. அங்கே அப்புறம் நான் நிற்கிற சுவிட்சுக்கு கீழே குறைஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது முடிஞ்சிருச்சுன்னா கீழே இறங்கிடுது மேக்னெட்டு. ஓ, கொஞ்ச நேரத்துக்கு கூட ஒரு 5 செகண்டுக்கு இருக்கு டைம். ஓகே, இங்கே ஸ்லைடிங்காக கொடுத்துருக்கானுங்க. அதுக்கு மேலே போகுது. 2 பெட்டி. ஓகே, இருங்க, ஒரு பெட்டியை நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். டைமிங் தான் முக்கியம் இதில். ஆமாங்க, கரெக்டு. ரைட், ஒரு பெட்டி மட்டும் நான் அங்கே கொண்டு போகிறேன். இப்போ அந்த பெட்டி நம்ம மேலே ஏறணும் கரெக்டாக. இப்போ நான் இதை அமுக்குனா அது மேலே போகுது ஆட்டோமேட்டிக்காகவே.
ஓகே டன். இப்போ நம்ம இங்கேருந்து விட்டுறலாம். அது வர்றதுக்குள்ளே நம்ம பெட்டியை மிதிச்சு மேலே ஏறிட்டோம்னா கரெக்டாக அது மிதிக்கும் போது பெட்டி மேலே வரும். ஸோ ஒரு ஜம்ப்பு அவ்வளோதாங்க. பெட்டி பிடிச்சி இப்போ நம்ம மேலே ஏறி நின்றுக்கலாம். சூப்பரு. எப்படி? ஓகே சூப்பருங்க. பெட்டி மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம பெட்டி தள்ளிட்டு போயிடலாம்ல. அந்த மேக்னட் பவர் முடியட்டும். செம்மங்க. வேற லெவலு. மாசா இருக்குது. சூப்பருங்க. இப்போ நம்ம இதை வச்சுட்டு மேலே ஏறிக்கலாம். நைஸ். ஓகே சூப்பருங்க. அடுத்து எங்கே போகணும்னு தெரியல. மேலே என்னங்க இருக்குது? ஏதோ அடைச்சிருக்கு. ரூட்டு மேலே தாங்க இருக்குது. இங்கே ஒரு ஏணி இருக்குது. ஆனால் ரூட்டு மேலே தான் மேலே அடைச்சிருக்கே. ஏணி இப்படி ஐயோ ஏமா கீழே வந்துருச்சுங்க. ஏணி மேலே தான் ரூட் இருக்கு. எப்படி ஏறுறது? இதுக்கு ஒரு பெட்டி வேணும். அப்போ 2 பெட்டி கீழே இருக்குல்ல. ஒன்று மேலே இங்கே ஏறது கஷ்டம். இன்னொரு பெட்டி அப்போ நம்ம இங்கே கொண்டு வரணுங்க. ஓகே இந்த ஏணி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியலையே. இருங்க மறுபடியும் போயிட்டு. ஓகே என்ன ஆகும்? எப்படி ஏறுறது மேலே? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறேன். கீழே ஐயோ அதுக்கு மேலேயும் போமா பெட்டி? பெட்டி இப்போதாங்க விழுது கீழே. ஓகே ஓகே இருங்க 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 இருங்க. இப்போ நம்ம இங்கே அமுக்கி விட்டுட்டு இந்த ஏணி பிடிச்சி நம்ம ஏறிட்டோம்னா அந்த பெட்டி அங்கே மேலே வந்துடும்ல. சூப்பருங்க. செம. அடா கொக்கா மக்கா எப்படிலாம் யோசிச்சிருக்கான் பாருங்க. கேமை வேற லெவலில் இருக்கு. சூப்பர். பெட்டி வந்துருச்சுங்க. இது பிடிச்சி இப்போ இழுக்கணும் கரெக்டா. மேலே போகுதுங்க. ஓ அதுக்கு மேலே வரைக்கும் போகுமா? ஓ இதுவும் திறக்குது. அது மேக்னெட் ஆன் ஆச்சுன்னா. ஓ இதில் ஏற முடியல. அப்போ 2வது பெட்டி மேலே கொண்டு வரணுமா? இல்லை 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 மேக்னெட்ல மேலே போகுது. பெட்டி மேலே ஏறி நம்ம மேலே ஜம்ப் பண்ணிடலாம். கரெக்டு. செம. வேற லெவலு. இப்போ நம்ம மறுபடியும் அதே தான் பண்ண போகிறோம். அதில் போய் பெட்டியில் ஏறி நிற்க போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். மேலே பறக்கிற டைமில் கரெக்டாக ஜம்ப் பண்ணிடணும். ஏன்னா அதுவும் திறக்குது கரெக்டாக அந்த பிளாக்கு. செம்மையா திங்க் பண்ணி வச்சிருக்கானுங்கப்பா கேமை. பஸ்ஸுலாம் வேற லெவலில் இருக்கு. சூப்பர். ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. செத்துட்டான். மேலே போய் ஒரே அடி. சூப்பருங்க. இப்படி தாங்க பண்ணணும். புரிஞ்சிருச்சு. அரே பையாஸ் என்ன இங்க இருந்து கொண்டு வரானுங்க? இந்த பெட்டி நான் மறுபடியும் மேலே தூக்கிட்டு போகணுமா? ஷோ கைஸ் வெரி சாரி. இதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. என்ன ஸ்கிப் பண்ணி பாருங்க. சரி ஓகே டக்கு முடிச்சிடலாம். நல்ல பெட்டி. ஓகே டன். புட்டி 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 இறங்கு. இப்போ இந்த பெட்டி மேலே ஏறி நம்ம அங்கே போகணும். கரெக்டா? ஓ ஏறி ஜம்ப் பண்ணுறான். இப்போ ஏணி போய் இறக்கணும். மறுபடியும் அந்த பெட்டியை மேலே கொண்டு வரணும். டஃப்பான டாஸ்க்குங்க இது. ஆனால் கொஞ்சம் ஐயோ பெட்டி எப்படிங்க அங்கே போச்சு? எனக்கு அங்கே போயிடுமா? அந்த பெட்டி போகாது இல்லை நம்ம தெரில. ஓகே டன். பெட்டி அந்த பக்கம் தான் நம்ம வச்சுருந்தோம். என்ன மாயமோ மந்திரமோ தெரியவில்லை. சரி ஓகே டன். ஒரே ஜம்ப்பு. இங்கே வந்துருச்சா? சூப்பர். பெட்டி வந்துருச்சுங்க. பெட்டி எடுத்துடலாம். சூப்பரே. இப்போ பெட்டியை வச்சுட்டு நம்ம அகெயின் நம்ம போவோம். கரெக்டாக அந்த பாக்ஸ் மேலே ஏறி அதை கீழே அந்த இதை மட்டும் கரெக்டாக பாக்ஸை தள்ளி விட்டுட்டு இந்த பாக்ஸில் கரெக்டாக ஏறி ஜம்ப் பண்ணணும். அதான் மேட்ரு. இப்போ ஜம்ப் பண்ணோன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருங்க. கரெக்டாக ஜம்ப் பண்ணிடணும். மறுபடியும் விளாட்றதுக்கு ஆவி இல்லை. ரொம்ப நேரம் இழுக்குது. தெரிஞ்சிருச்சு பஸ்ஸில் எப்படின்னு. சூப்பர் பஸ்ஸுங்க. இது செம்மையாக இருந்துச்சு. ஓடுறான் பாருங்க. கேரக்டர் டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு. ஐயோ கரெக்டாக என்னாச்சு ஜம்ப்பு. அவ்வளோதான். சூப்பர் சூப்பருங்க. செம பஸ்ஸில் இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னதுன்னு பார்ப்போம். ஓகே என்னங்க இது ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது லிஃப்ட்டு. ஓகே ஓ மறுபடியும் அமைக்கிட்டு மேலே போகணுமா? மேலே மறுபடியும் இந்த லேசர் கன் இருக்குது பாருங்க. ஓகே என்ன பண்ணோம்? ஓகே அதில் ஒரு பெட்டி தொங்கிட்டு இருக்கு. கன்னுக்கு நேராக இருக்குது. ஓகே இந்த பெட்டி நம்ம எப்படியோ கீழே விழணும். கன்று சுட்டு பெட்டி கீழே விழணும். அது மட்டும் எனக்கு புரியுது. இங்கே ஒரு ஐயோ இங்கே ஒரு இது வச்சுருக்காங்க. ஓடி வந்துடலாங்க.
ஓ அச்சியோ, பின்னாடியே சுட்டுட்டானே. ஓடி வந்துடலான்னு பார்த்தேன், ஓட விட்டு பின்னாடியே சுட்டுட்டான். ஓகே, இப்போ நம்ம அந்த பெட்டியில தாங்க ஏதோ கொண்டு வரணுங்க. இருங்க, இந்த பெட்டியை நம்ம கொண்டு போயிட்டோம்னா அதை வச்சு மறைச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லிஃப்ட்டை கொஞ்சம் கீழே இருக்கும். இப்போ நம்ம மேலே ஏறணும்னா நம்ம அங்கே போகலாம். கரெக்டா பட்டுருச்சு, குதிச்சிருவோம், பெட்டி கீழே வந்துடும். கிரெயின்ரா, எல்லாம் கிரெயின். ஓகே, பெட்டி அந்த பக்கம், அந்த பக்கம் வழி இருக்கு. ஐயோ, பெட்டி போயிடுச்சுங்க. இருக்கு, மேலே கொண்டு வந்துடலாம். லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணுமான்னு தெரியல. லெஃப்ட்ல ஆனால் வழி இருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரைட்டு போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. எடுத்துட்டு போவோம். அதில் ஏணிப்படி இருந்துச்சுல்ல அந்த கண்ணு பக்கத்தில். ஸோ அந்த கன்னை வந்து நம்ம மறைச்சிட்டு பெட்டியை வச்சு நம்ம பட்டாதுன்னா அது சுடும். பெட்டி பட்டா சுடாது, சுடலை. ஓகே, டன். ஓகே, மேலே ஏறியாச்சு, அவ்வளோதான். டன். ஓ, அங்கிருந்து இங்கே வருது பாருங்க லேசரு. செம. இது என்னங்க ஆரோ மார்க்லாம் போட்டிருக்கானுங்க. என்னது இது? ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வருது. இருங்க பார்ப்போம். பாக்ஸ் போயிட்டு போயிட்டு உள்ள வருது. இதில் ஏற முடியல, ஹைட்டாக இருக்குது. அதுவும் அதே ஹைட்டில் தான் இருக்குது, ஏற முடியாது. இப்போ பெட்டி வரணும். பெட்டியும் இல்லை. ஓகே. ஓ, பெட்டி. ஓகே, சூப்பர். இப்போ டவுன் காரை கிளிக் பண்ணி நம்ம கீழே வந்துடுவோம். சரி, பெட்டி கொண்டு தான் போவோம். எவ்வளோ தூரம் போகிறான்னு பார்ப்போம். இல்லைங்க, இது அடுத்து இதுக்கு எங்கேயோ போகுதுங்க. இது வரைக்கும் நான் இதில் தான் பெட்டி, 2 பெட்டி வேணுமே. அப்போ ஒரு பெட்டி தானே இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று தானே யூஸ் பண்ண முடியும். ஆமாம், ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு இது ஏறுறதுக்கு ஓகேங்க. இருங்க, அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? அந்த பக்கம் ஒரு ரூட்டு போகுதா? போகுது. ஓகே, போவோம். எங்கே வரைக்கும் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, அந்த லிஃப்டோட கயிறு தொங்கிட்டு இருக்கு. நைஸ் நைஸ். ஓகே, இதில் கொஞ்சம் ஸ்லைடாக இருக்குது, ஏறணும். அந்த பக்கம், அப்போ அந்த பக்கம் தாங்க வழி ஏதோ இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடில், நம்ம லிஃப்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்காம வந்துட்டோம் பார்த்தீங்களா? அங்கே என்னமோ பண்ணணுங்க. இருங்க, மறுபடியும் இந்த பெட்டி தூக்கிட்டு அங்கே போக வேண்டியிருக்கு. பெட்டி 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 வா. பெட்டி வச்சு நம்ம கன்னை மறைச்சிட்டு வர முடியும். வா 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 வா. மறுபடியும் அங்கே வரைக்கும் போயிட்டு வரணும். வேறு வழி இல்லைங்க. இந்த கேம் கொஞ்சம் பொறுமையாக தான் விளையாண்டு, பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் அந்த பசில், ஒவ்வொரு பஸ்ஸில் நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு ஃபீல் கிடைக்குது பார்த்தீங்களா? நம்மளுக்கும் மூளை இருக்குங்கிறது. ஏய் ஏய், மூளைன்னு சொன்னோன்னே அது பொறுக்கல பாருங்க, எப்படி சுடுது பாருங்க. ஜெய் 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 சுற்றாதரா. இல்லைப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்படி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். டன். இப்போ இந்த பெட்டி நம்ம மேலே கொண்டு போகணும். கரெக்டா? ஏய் ஏய் ஏய். ஓகே, மேலே கொண்டு போவோம் பெட்டியை. கரெக்டாக இருக்குதா? கரெக்டாக இருக்குங்க. மேலே ஏறிடும். தலை பட்டுச்சு லைட்டாக, அதுக்கு சுடுறாங்க அவங்க. ஓகே, சுட்டுக்கோ, படாது என் மேலே. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, இங்கேயும் வழி போகுது. இங்கே ஏதோ ஒரு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க ரூமு. என்ன பண்ணோம்? ஓகே, கீழே விழுது பெட்டி. ஓய் ஓய் ஓய், சுவிட்சு. ஓகே, இப்படி வந்து அதை எப்படியே கொண்டு வரணுமா வெளியே? ஓகே, இருங்க, கீழே விடுவோம். வருது, அப்படியே அமுக்கி ஆஃப். ஓகே 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 ஓகே, இருங்க, கொண்டு வந்துடலாம். ஒரு அமுக்கு அப்படியே விட்டு அப்படியே அமுக்கி. ஐயோ, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அது ஸ்பீடாக வரும்போது நம்ம கரெக்டாக ஆஃப் ஆன் பண்ணோங்க. அதாங்க நம்ம இந்த பஸ்ஸிலோட கான்செப்ட். அமுக்கு விட்டுரு, அமுக்கிடு. வந்துருச்சு வந்துருச்சு. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். வந்துருச்சுங்க, சூப்பர், செம, வேற லெவலு. கரெக்டாக அந்த பட்டனில் தான் இருக்குது. கரெக்டாக அந்த மேக்னெட்டை கரெக்டாக அமுக்கி அமுக்கி விடணுங்க. சூப்பருங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் வச்சோன்னா அங்கே போய் நம்ம அப் ஏரோ அமுக்கணும்னா இந்த ஸ்லைடாக இருக்கிறதுல ஏறி அந்த பக்கம் மேலே வந்துடும். டன். இப்போ இந்த பெட்டி அங்கே கொண்டு போயிடலாம். 2 பெட்டி மேலே வந்துடும். ஜெய் 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 ஜோ ஜோ. ஒரு வேளை வரலண்ணா, அதுக்கு தான் இந்த பெட்டி இருக்கு. பெட்டி போட்டு மேலே ஏறிக்கலாம்ல. பார்ப்போம், அங்கே போய் மேலே அமுக்கி பார்ப்போம். பெட்டி எடுத்துட்டோம், பார்க்கலாம் போயிட்டு. செம்ம பசில்ப்பா, இது செம்மையாக இருக்குது. இதுவும் ஓடிட்டேன்ல. ஓகே, இந்த பெட்டி வந்துருச்சு. எதுக்கு இந்த பெட்டி நம்ம அங்கே கொண்டு போவாங்க? அது திடீர்னு ஏறுற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு இடம். அதில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? தள்ளி விடணும்ல. இல்லைங்க, பெட்டி இங்கேயே வந்துருச்சுங்க. பெட்டியை மட்டும் எடுத்து வந்துடலாம். ஓகே, டன்.
ஓகே, இது ஸ்லைடாக தான் இருக்குது, அதனால் அங்கே வந்துருச்சு. ஓகே ஃபைன். 2 பெட்டியும் சேர்த்து தள்ள முடியுமா? தள்ளுறாங்க. இப்படி ஒன்றும் பெருசாக வெயிட் இல்லை போல இருக்குது. ஈஸியாக தள்ளிட்டான். ஸோ அம்மா பஸ்ஸுலுங்க ஒவ்வொரு பஸ்ஸும் வேறு லெவலில் இருக்குது. போக போக இங்கே 2 இது, ஒரு இதை அங்கே வைக்கணுங்க, ஒரு இதை அங்கே போய் நான் வச்சுட்டு வரேன். கரெக்டாக அந்த இடத்துல வைக்கலாம். ரொம்ப தள்ளி போயிடுச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான். இது கொஞ்சம் முன்னாடி ரைட்டாக விட்டு வர்றான். அங்கே போகுது. அட்டா மறுபடியும் அங்கே போகுது. கரெக்டாக நில்றா. ஓகேங்க, கரெக்டாக இருக்குங்க. இருங்க, அது போயிட்டு வரட்டும். அது இடிக்கும்போது சத்தம் கேட்குது. அது சத்தம் கேட்ட உடனே நம்ம அமுக்கலாங்க. இடிச்சிருச்சு. இப்போ அமுக்கலாங்க, கரெக்டாக இருக்கும். ஓடு 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 ஜம்ப்பு. மறுபடியும் ஒரு ஜம்ப்பு. ஐயோ, போதே ஏறா 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 ஏறிட்டான்டா. சூப்பருங்க. அப்பா, வேற லெவலில் நாங்கள் பசங்க முடிச்சாச்சு. நைஸ். ஓகே மக்களே, இன்னைக்கு கேம் பிளே நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.